இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்து சேமத்தோடு வாழ்ந்து கொண்டு வரும் நேரத்தில் வருகிறோம். அப்படி இருக்கின்ற போது வரக்கூடிய பெண்களுக்கு நீ புத்திமதி சொல்லவும், வரக்கூடிய ஆண்களுக்கு நாம் புத்திமதி சொல்லவும் ஒரு மண்டபத்தில் அமருவோம். யாரு வருகிறார்? பள்ளியில படித்த சென்னை தர்மகர்த்தா விளங்கும்படியான சந்திரகுமார் சொல்லக்கூடிய ஐயார்கள் இதே புதுப்பாளையத்தை சென்று நாகராஜ் எனக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 லட்சமா பாவித்து அவர் குடும்பத்திலே அந்த ஆறுமுக பெருமான் துணியிருந்து எந்த ஒரு குறை வராமல் பாதுகாட்டு சுபேஜியம் இப்படியாக தர்ம மகாராஜனும் பாஞ்சலியம்மனும் சதிவிதமா இருக்க நேரத்திலே திருவிழாவளம் சுற்றப்படியான நாரத மகாபலி வந்திருப்பான்.
ஆசீர்வாதம் பெற்று வளர்க்கிறது. வணக்கம் சாமி. ஆசீர்வாதம். என்ன பார்த்தவனுக்கு எவ்வளவு இலக்கரமா எவ்வளவு வந்து மூத்த வயசு உள்ளவ ஒரு சாமியருமே வந்திருக்கீங்களே அப்படின்னு வடக்கு சாமி சொன்னா ஏதோ சூத்துக்கிற கைவில நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓ அதுக்கு வந்துருச்சு அவனுக்கு. அந்த கையில புத்தகம் பிடிச்சு போய் நீ வேற ஆறு வேற அது இடது கையால் ஆசீர்வாதம் கொடுத்தேன் என்று உனக்கு இதனால வந்தது கோபம். ஆமா சிசியா நான் வலது கரத்தாலே உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தியா நானா நேரம் எரிந்து சாம்பல் ஆயிட்டு பண்ணி ஏன் தெரியுமா எனது வலது கரத்துல அக்கினி ரேகை ஓடுகிறது. அக்கினி நெருப்பு நெருப்பு நெருப்பா நெருப்பு என்ன பண்ற அந்த டாக்டர் ரொம்ப நேரமா ரெண்டு பீடி வச்சுக்கினு பத்தி இல்லாம கஷ்டப்படுறாரு. வாங்கி வந்தா உன் கையில அக்னி ரேகை ஓடுகிறது பத்து வச்சுக்கிட்டான். இப்படி தகாத வார்த்தை என்ன பேசினேனா உன்னை சபித்து விடுவேன் பார்த்துக்கொள். நான் சாப்பிட்டு விடுவேன். ஆமா நான் எப்படி விட்டு சபிப்ப போறேன்? எப்படி? இந்த ஊர்ல நீ ஒரு பொட்ட நாயாகவும் லக்ஷ்மணன் ஒரு கடா நாயாகவும் அதற்கு மேலே நீ தகாத வார்த்தை பொறுத்தது உண்டாகிறா இவன் ஒரு பொட்ட கைதியாகவும் நீ ஒரு கடா கைதியாகவும் என்னிடம் வந்தவமா தகாத வார்த்தையை பேசிக்கொண்டு ஏடா கூட பேசினேனா உன்னை வாயை துறக்காத அளவுக்கு நான் ஊமை ஆயிடுவோம் பாத்துக்க. சாமியா நாங்க பாத்துக்கிறோம். கொல்லிமலை சாமி, ஜவதமலை சாமி, திருவண்ணாமலை சாமி இங்க வாங்கின பொட்டிக்கால சாமிக்கு போறோமே. அதிகமா பேசிக் கொண்டிருக்கின்றான். இவனை பார்க்க சபிக்க வேண்டும். அவன் ஏறினா அவன் அரகுறவும் அவனை மூசாயிட்டேன். அப்பா உள்ளகிறாரு. நான் அவனுக்கு அப்பா
அங்க புடிச்சு போட்டாரு ஓஹோ ஏய் ஊமை ஆகிட்டாரா உன்னையா ஐய் அடிக்க மாட்டா வர கிட்ட ஊமை நீங்களாம் பாட்டு உண்டு எங்க அம்மாக்குனாலும் வெறியல் ஊமை நீங்க பாட்டு உண்டா பாடு காலைல ஆய்க்குடி சாமி காலைல ஊமை ஆக்கணும் அவனதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் எப்படி ஊமையா இருக்கிறியா காலைல ஒரு ஆய்க்குட்டி ஊமைய தேவல ஒண்ணு தேவல இன்னும் கொஞ்ச நாளைக்கு சபையை பார்த்தாயா ஆமா எப்படி திருவக மகாலட்சுமி புத சபை தெய்வகம் போன்ற திருச்சபை சித்தப்பா கொஞ்சம் போய் வந்தா போய் திட்டு வந்துருவேன் எப்படி சபையை பார்த்தாயா திருவேகம் மகாலட்சுமி புனித சபை தெய்வகம் போன்ற திருச்சபை ஆமா. சபை எப்படி இருக்கிறது தேவர்கள் கூடினால் தெய்வச்சபை தெய்வ சபை. ராஜாதிராஜ ராஜர் கூடினால் ராஜசபை ராஜசபை. இன்னைக்கு சபையை பார்த்தா தில்லையிலே கூடிய கனக சபைக்கு ஒப்பாகிய அமர்ந்துள்ள சபை இச்சபை எப்படி இருக்கிறது எப்படி சபையை யார் கூடி இருக்கிறார்கள் கண்ணே திரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்க சேரினோம் இரண்ட வழிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினே அந்த இரண்டு கல்லையும் பொன்னுருமாக்கிய இல்பவர் மரண்ட தன்மையும் மாற்றுவாராயனோளருக்கு இதுல என்ன புரிஞ்சு உனக்கு பச்சனை கேட்கணும் எவன் படிச்சான் நான் படிச்சேன் ஆ. பதிவிடும் போவேன் ஆனா நாத்தியம் மட்டும் தான் போவேன் சரிதான். கண்ணே நான் உழைத்தேனே திரண்ட மேலவர் என்று ஆமா. சபையிலே இருக்கின்றார்களே குரு பெரியவர்களும் தாய் தந்தமார்களும் மட்டுமல்ல சகோதர சகோதரிகளா வருங்காலம் வருத்தப்படாத வாலிபையில சிங்கங்களா பார்த்துருக்குது எப்படி ஆமா. இவர்கள் எல்லாம் திரண்ட மேலவர் என்றால் கண்ணோக்கும் இடமெல்லாம் கடவுள் காப்பார் என்று அகத்தியா திருவாய் மலர்ந்தருளிய வண்ணம் வண்ணம் திகம்பர்களுக்கு சொந்தமானவர் எவரோ எவரோ நான் தான் அந்த பூமிக்கு சொந்தக்காரன் வேறன்னு சொல்ல முடியுமா ஒரு பையன் சொல்லக்கூடாது எப்படி இந்த இகம்பர்களுக்கு சொந்தமானவர் எவரோ எவரோ இறப்புக்கும் பிறப்புக்கும் எட்டாதவர் எவரோ எவரோ மரமானவர் எவரோ செட்டியானவர் எவரோ கொடியானவர் எவரோ நன்னூல் என்று சொல்லும்படியானே 4 வேதம் வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 51 அச்சரம் 64 கலஞானம் 98 தத்துவம் 108 கீதை சொல்லும்படியான சகலகளையும் கற்றுணர்ந்த கரதான்வான்கள் எவரோ சபிலே தெரியாது ஆமாங்க அண்ணே அப்பேர் பெற்ற அப்பனது ஒப்பற்ற திருவடி கமலக்கு அடியேன் சிறியன் கோடான கோடி வணக்கம் எப்படி திரண்ட மேலவர் என்றால் இச்சவிலியம் இருக்கிறார்களே கற்றுணர்ந்த கரதான்வான்கள் அவர்களுக்கு பேரா திரண்ட மேலவர் நாமோ சிறியவர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம் கண்ணே இரண்ட வழிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினே இதுக்கு என்ன விளக்கம் என்ன தெரியும் யுகம் என்பது 4 கிரேதா யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் சொல்லும்படியான 4 யுகத்துல சாட்சாத் எம்பெருமான் நாராயணன் என்ன செய்தாரா இந்த உலகத்திலே அதர்மத்தை அழிக்க வேண்டாம் எப்படி அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டாம் அப்படி என்று முதல் கிரேதா யுகத்துல அக்ரன் பிடித்த இரணியாக்குதனை சம்காரம் செய்தாராம் கண்ணே அடுத்து இரணியாக்குதனை கொன்றுவிட்டு இரண்டாவது யுகத்துல அதிக பகவானாகப்பட்டவர் அயோத்தி மாநகரை ஆளும்படியாரே தசரதர் சக்கரவர்த்திக்கு மைந்தனாக பிறந்தருளினாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக அப்படி பிறக்கின்ற போது ராமனுக்கு தந்தையாக இருக்க முடியாது தசரதர் சக்கரவர்த்தியோ 10 ரதம் உள்ளது 10 ரதம் உள்ளதாம் அந்த 10 ரதமோ தங்கத்தால செய்யப்பட்ட ரதம் இப்படி தங்கத்தால் செய்யப்பட்ட ரதமா அந்த தங்கத்தால செய்யப்பட்ட ரதம் சக்கரம் இருக்கிறது சக்கரமும் பொன்னால செய்யப்பட்ட சக்கரம் தங்கத்தால்
அப்படி இந்த தசரதர் ரதத்தில் ஏறி நகர் ஊர்வலம் வருவாராம் தினதோறுமா. வருகின்ற போது இந்த ரதம் இருக்கிறது எந்த வழியா போவான்? ரோட்டு வழியா. நீ ரோட்டு இருக்கிறது, இந்த தெருவில் கல் இருக்கிறது, இந்த தெருவில் கல்லு இருண்டு போற கல் இருக்கிறது, இந்த இரண்டு கல் மீது தங்க சக்கரம் தினதோறும் உராய்ந்து 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 போகுமா. அப்படி உராய்ந்து போகின்ற வேளையில இந்த இருண்டு போன கல்லாகப்பட்டதும் தங்கமாக மாறிவிட்டதாம். ஓ, தங்கமாக மாறிவிட்டதாம். அப்படி இச்சபையில இருக்கார்களே என் மாதா, என் பிதா, என் குரு, ஆலயத்துல தெய்வம், ஆலயத்தில் ஒரு தெய்வம், எப்படி ஆலயத்தில் ஒரு தெய்வம், ஆலயத்தில் தெய்வம் சொல்லும்படியான 4 வண்ணத்தார்களும் தங்கத்துக்கு சரிசமமாக மருந்து வைத்து வந்திருக்கிறார்கள். ஆமா அல்லவா? ஆமாமா. இன்றைய இரவும் நாளை இரவும் இந்த தங்க மனசுகிட்ட நம்ம பேசி 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 பழகி பழகி எங்க இருண்டு போன மனமாகப்பட்டதும் தங்கமாக மாற வேண்டும். மாற வேண்டுமா? இரண்ட கல்லையும் பொன்னுரும் ஆக்கிய இருந்தவன் மரண்ட தன்மையும் உரைத்தேனே. உலகத்துல தப்பு குறை இல்லாத ஒரு ஒருவரும் கிடையாது. ஆமாங்க கண்ணே, எவ்வளவு குறை இருந்தாலும் அடக்கூடிய ஆட்டுத்தலைப்பில் இருந்தாலும் அடக்கூடிய பாட்டலைப்பில் இருந்தாலும் பேச்சக்கூடிய வார்த்தைப்பில் இருந்தாலும் எப்பில இருந்த போதிலும் நான் மரண்ட தன்மையும் மாற்றுவாராயிரம் வளர்க்க விளக்கம் புரிந்ததா? கண்ணே, இப்போ நன் வந்தனும் பலவராக சொல்லி நான் வந்தேனே சபையை நாடி விளக்கம் என்ன? ஐயா, நெத்தியிலே திருநாமப்பட்டை, உன் கைத்திலே என் கொட்டை. என் பேர் நேர்த்த. சரிதான். கைத்திலே உத்ராட்ச கொட்டை, தலையிலே சிம்மாடி கட்டை, எந்த ஓட்டலுக்கு தண்ணி ஊத்துற பொட்டை. இருக்கட்டும், என்னுடைய விளக்கம் சொல்ல வேண்டாம். என் விளக்கம் அறிந்தாயா? நாரத மகாமுனிவர். எப்படி? யாரு? ஏய், நீ நாரதரா? நாரத மகாமுனிவர். நீங்களா? எந்த நாரதர் நீ? எந்த நாரதர் கேக்குற நீ? பூலோக நாரதரா? வேற எந்த நாரதர்? டேய், நான் பூலோக நாரதர் தான். பூலோக நாரதர் இருக்காங்களா? நாரதர் 2 நாரதர் இருக்கான். எப்படி? ஆம்பளை நாரதர் ஒருத்தர் இருக்கான், பொம்பளை நாரதர் ஒருத்தர் இருக்காங்க. அது எப்பறா? என்ன விட வேற யாரும் நாரதர் இருக்காங்களா? உன்னை விட நாரதர் இன்னொருத்தர் இருக்காங்க. அது யாரு? ஆம்பளை நாரதர் கதையை சொல்றேன் கேளுங்க. எப்பறா? இப்ப ஊர்ல ஒரு திருநா வைக்கலாம்னா தண்டரை போடுவாங்க ஊர்ல. எப்படி? இதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் திருவிழா வைக்க போறோம், அது சபை கூட்டுறோம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு பாஞ்சாலம்மன் கோயிலுக்கு வைப்பாங்க. தண்டரை போட்டு எல்லாம் கூடி வந்து கூடுவாங்க. அப்போ நாரதர் வருவாரு. எப்படி நாரதர் 3 வருஷம் வரையே கொடுக்க மாட்டான். அந்த நாரதர் கொடுக்கவே மாட்டான். அவன் வந்து இங்க சபை கட்டும் போது முன்னாடி எல்லாம் உட்கார மாட்டான். அந்த வயசு பசங்க உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடி போய் உட்காந்துப்பான். உட்காந்துக்கின்னு என்னடா ஊர்ல திருநா பேசுறாங்க, 3வது வருஷ கணக்கு இன்னும் எவனுமே காட்டல, அந்த ஏரியை குத்து விட அந்த கணக்கு காட்டல, அந்த குளத்தை குத்து விட கணக்கு காட்டல, என்னடா திருநா பேசுறாங்க. அவனுக்கு திருநா நடத்தி தெருக்கூத்து வச்சு இந்த ஊர் ஃபுல்லா மூத்திரா தடிக்குது. ஏ பசங்க நீங்களா சேர்ந்து திருநா நடத்தினா ஒரு ஆடல் பாடல், ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு கரகாட்டம் அப்படி வைக்க கூடாதா? அப்படி திரும்பி போடுவான். கொளுத்து போட்டவனே 4 பசங்க இது பண்ணுங்க, நாட்டாரு மாத்தி இனிமே நாட்டாரு அப்படி சொல்லிட்டு இவனுக்கு போய் வரி கேட்டா யாருன்னா கொடுப்பாங்களா? முடியாது. அப்படியே தப்பு தேவரி திருநா வச்சு சாமிய கோயில உள்ள இருந்து
வெளியே கொண்டு வருவாங்க வருவாங்க. அப்படியே அடிச்சு மாஞ்சி பாருங்க ஆ, வாசப்படியே அடிச்சு மாஞ்சி பாருங்க வாங்கி போங்க. அப்படியே தின்ன நின்று போடும் ஆ, அதுல இருந்து 5 வருஷம் அந்த ஊர்ல திருநாவே நடக்காது அது யாரு? இது ஆம்பளை நாடு சரிதான். ஆ, ஊர்ல வரி கொடுக்கறதுனால ஆம்பளை நாடு ஆ, பொம்பளை நாடு ஒருத்தர் இருக்காங்க ஏண்டா பையா, பொம்பளை மேல நார்ந்து இருக்கதா? அந்த நாடு பண்ற வேலை அட்டகாசம் அது எப்படி? ஆம்பளையா இருக்கவே மாட்டான் ஆ, வயசாயிடும் ஆ, நடுக்கத்துக்கே நாதி இருக்காது ஆ, ஆ, தலையில ஆ. உனக்கு இவ்வளவு அப்படி கொண்ட ஆ, ஆ, அந்த நேரத்துக்கு இவ்வளவுதான் இருக்கும் கொண்ட ஆ, சரியா? எல்லா முடியும் கொட்டிட்டு ஆ, ரோண்டு கொண்டு இருக்கும் ஆ, அந்த டேப்பு தண்ணி வச்சு சுத்திக்கினே ஆ, கோல ஒண்ணு வச்சுக்கினே வச்சுக்கிட்டு இவ்வளவு அப்புறம் மொந்தை எடுத்துக்கினே எடுத்துக்கிட்டு தண்ணி பைப்புக்கு வரும் வரும். அந்த நேரம் பார்த்து பார்த்து எதிர வீட்டுல ஆ, 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பான் இருப்பாங்க. அண்ணன் தம்பி ஆ, ஆ, கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க ஆ. ஒரே வாசப்படிதான் ஆ, பெரியவன் மாடி சின்னவனுக்கு சாப்பாடு போடுவோம் ஆ, சின்னவன் மாடி நல்லவனுக்கு சாப்பாடு ஆ, போடுவோம் கஷ்டமே படாம ஒத்துமே இருக்கிறாங்க. வண்டியே இல்லாம ஒத்துமே இருப்பாங்க சரிதான். இந்த பெரிய மரிமவ ஆ, ஒரு 10 குடத்தை தூக்கினு ஆ, தண்ணி பைப்புக்கு வரும் வரும். வந்து தண்ணி பைப்பை வச்சுட்டு ஆ, ஒரு குடம் தண்ணி தான் பிடிக்கும் ஆ, இது தடி ஊனின்னு வந்து ஆ, பாவி மவ எங்க இருந்து வந்தியோ பாத்தியா? பசுமாடாட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் வரும்போது பசுமாடாட்டம் வந்து ஓடாடு தேஞ்சு போயிட்டு ஆ, அப்படி சொல்லிட்டு அது நல்ல முன்னாடி பேக மாட்டிக்கினு டவுன் டவுனா சுத்துறா சுத்துறா. சின்ன முன்னாடி பூ வச்சுக்கினு ஆ. கோயிலுக்குள்ள போறா போறா. நீ மட்டும் பாவி முப்பாவி ஆ, அப்படி சொன்ன உடனே ஆ, இவளுக்கு என்ன ஆவா ஏதாவுமே தெரியாது தெரியாது. ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கினு வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கினு ஆ, வச்சுட்டு ஆ, பெட்டு மேல கவுந்து வச்சு படுத்தா சரிதான். படுத்துட்டான் ஆ, தெரியும் ஆ, கொல்லிக்கு போன ஏர் ஓட்ட ஏரோட்ட போனாரே. அவன் பாப்பா பாரு பாரு. மணி 12 மணி ஆச்சு ஆச்சே. இன்னும் சாப்பாடு வரலையா ஆ. அப்படி நேரா வீட்டுக்கு வருவான் வருவாரு. வந்து பார்த்தா ஆ. இவன் தான் பெட்டு மேல கவுந்து வச்சு படுக்கிறாள் பட்டுக்குறதா? வந்து கிட்ட வந்து ஆ. ஏ புள்ள ஆ. என்னடி ஆச்சு ஆ. உடம்பு சரியில்லையா ஆ. ஏன் தெரியும் ஹாஸ்பிட்டல் போலாம் ஆ. அப்படி சொன்ன உடனே ஆ. ஏ ஆம்பளை இனிமே ஒரு மரியாதை இல்ல ஏன்? இன்னைக்கே குடும்பத்தை பிடிச்சா நான் இங்க இருப்பேன் ஆ, இல்ல இன்னைக்கே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சரிதான். நல்லா இந்த குடும்பத்தை ஆ, ஒரு வாசப்படி இந்த வீட்டுல ஆ, 4 வாசப்படி ஆயிடும் ஆ, அது யாரு? பொம்னாட்டி நேரம் நீ எந்த நாள்தான்? நீ எந்த நேரம் ஓ, இதே கேக்குறியா? நீ சொல்லக்கூடிய நாரதன் நான் கிடையாது. ஆ. இந்த ஈரேழு உலகமும் ஆமா. கீழே மேலே பூலோகம் பூலோகம் சார்லோகம் சத்தியலோகம் சிவலோகம் சொர்க்கலோகம் மேல மேல அதெல்லாம் இதுல சிதுல சிவதுல அதெல்லாம் பாதாளம் கீழே. ஏய், ஓ. ஈரேழு 14 லோகத்தையும் ஆமா. ஓர் நொடியிலே வலம் வரும்படியான ஆ. திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர். ஓ நீ நாடுறா ஏய், ஓ. நான் சாதாரண இந்த ஈரேழு உலகம் மட்டும் கிடையாது. ஆ. யமலோகமும் போய் வருவேன் நானு. எங்க யமலோகம் பாதி நல்லா தானே இருந்தா? ஏய். என்ன என்ன காரணம்? எவ்வளவு மாடிகளா நான் யமலோகத்து வழியே தான் வரேன். என் பாட்டி ஆராய பாத்தீங்களா ஓ, உங்க பாட்டி செத்து போயிட்டாங்களா? ஆமா வரும்போது ஓ சிகப்பு போட கட்டிருந்தாங்க. சிகப்பு போட. அவளேதான் அவளேதான் போகும்போது சிவப்பு போட போட்டு அனுப்புனா. ஆமா சொல்ல போடும் ஓ, உங்க பாட்டி. ஆமா ஆமா, ஏன் உங்க பாட்டி இவ்வளவு பாசம் வச்சுன்னு ஏன் அங்க போனாங்க? பாட்டி ஏன் அழுவுறா? சொல்றா. அந்த கதையை நீ கேக்குற நீ வேற ஏன்டா? கேக்கலாம் வந்துட்டு போறீங்க. அதான். கொட்டில நடந்துரு அன்னைக்கு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு? என் பாட்டி முன்னாடி ஆ. கூத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போறியா? பாஸ் முன்னாடி உட்காந்துக்கினேன் பாஸ் முன்னாடி உட்காந்துக்கினேன் ஆ. டேய் பெற கூத்துக்கு போயிட்டு வரியா ஆ. வரும்போது என்ன திண்டுக்கு வாங்க வரியா ஏய், உங்க பாட்டி செத்து போச்சு அவ்வளவுதான். ஆமா. ஆனா பூலோகத்துக்கு போறேன் நாரதா, ஆ. என் பேரனை கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. வா நீ போலாம். எங்க
எமலோகத்துக்கு யாரு உங்க பாண்டி யாரை ஏன் பாட்டி யாரையா அது எப்படி யாரும் தெரியாது சரிதான் விடு. ஏய், அப்படி சொல்லும்படியானே உலகத்தையும் ஓர் நொடியிலே வலம் வரும்படியானே திருலோக சஞ்சாரி நாரத பிரம்மச்சாரியார் நான் தான். சரிதாங்க. ஏண்டா இவ்வளவு பேசுறிய உனக்கு எத்தனை பேர் அப்பா அம்மா? ஒரு அப்பா ஒரு அம்மா. அடச்சி அதுக்குதான் இப்படி பேசுற? ஏன் சோர்த்துன மாதிரி பேசணும். இல்ல நான் பீல நின்றேன். ஏய், என்னைக்கு எத்தனை பேர் அப்பா அம்மான்னு? எத்தனை பேரு? எனக்கு 3 பேரு அப்பா. அம்மா சாமர்த்தியம். ஏய், எனக்கு அப்பா அம்மாவும் 3 பேரு. ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி? 3 அப்பா 3 அம்மான்றாங்க. ஆமா. தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம், 3 தனித்தனியா புடி போட்டு பெருமைக்கு வச்சு ஒட்டிட்டு போகணும். அதுக்கும் பாத்துக்கோ. ஏய், நான் சாதாரண நாரதன் கிடையாது. நான் தேவ ரிஷி, தேவதந்தி, தேவமண்டி. ஏய், இந்த தேவ ரிஷி பிறந்த ரகசியத்தை கேட்க வேண்டுமானால் உனக்கு எப்படி 3 அப்பா, எப்படி 3 அம்மா இது கேட்க வேண்டுமானால் கை கட்டி வாய் பொத்தி அடக்கு கொடுக்குமா கேட்கணும். எப்படி தெரியுமா? கண்ணே, தெய்வ சபையில தேவலோகத்துல தெய்வ சபை கூடும். எப்ப கூடும்? அப்ப கூட 12 வருடத்துக்கு ஒரு முறை தெய்வ சபை கூடும். ஆமா. கூடின நேரத்துல அங்க யார் வருவார்கள்? அவர்களே வருவாங்க. 33 கோடி தேவர்கள், 42,000 ரிஷி பக்தர்கள், வசிஷ்டர், வானர், கிண்ணர், கிம்புடர், அஷ்டவித்த பாலகர், சித்தி வித்யாதரர், நவநீத சித்தர். ஆமா. அத்தனை பேர்களும் வருவாங்க. வருகின்ற போது சபை கூடின உடனே தேவலோகத்துல இருக்கும்படியான 4 பெண்கள் தேவலோகத்துல இருக்கிறாங்க. நாட்டியம் ஆடுவதற்கு. ஆமாங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோதமை. அந்த 4 பெண்களை விடுத்து நடனம் ஆடுவார்கள் சபை கூடுவதற்காகவே. அப்படி ஆடி சபையை கூடுற நேரத்துல எல்லா தேவலோகத்தையும் விட்டார்கள். அது முக்கியமானவர் ஒருவர் வரல. அவர்தான் வாயு பகவான். உடனே பார்த்தார், தேவச்சபை கூடுகிறது, நம்ம தேவச்சபைக்கு போகவில்லை என்றால் தேவர்கள் சாபம் கொடுத்து விடுவார்களே. அப்படி என்று வாயு பகவான் வேகமா வராரு. வேகமா வருகின்ற போது இங்க நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாங்களே ஊர்வசி, அந்த ஊர்வசிய மாறாப்பு துணி விளங்கிச்சு. சரிங்க. மாறாப்பு துணி விளக்கிற உடனே நான்முகம் எடுத்த பிரம்மதேவன் பார்த்தார். ஆஹா, இந்த ஊர்வசி இவ்வளவு அழகா இருக்கிறாளே, எப்படி அவர்கள் சேர்ந்தாக வேண்டாம் அப்படி இந்த ஊர்வசி மீது ஆசை வைத்தார். உடனே ஊர்வசி என்ன பண்ணா, பிரம்மதேவன் நம்மளை மோகிக்கிறார், நம் சபையை விட்டு வெளியேற வேண்டாம் அப்படி என்று ஊர்வசி ஓடுறாங்க. உடனே பிரம்மதேவன் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார். தப்பித்து சொல்வதற்காகவே ஊர்வசி என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டாட 4 கைதை கட்டி வச்சிருக்குது. பிரம்மதேவன் இந்த கழுதையோட கழுதை போய் சேர்ந்துட்டா நம்மளை விட்டுடுவாரு அப்படின்னு பெண் கழுதை வடிவம் எடுத்து கழுதையோட கழுதை போய் ஓட்டிக்கினாங்க. ஒட்டின உடனே ஞானத்துல பார்த்தாரு பிரம்மதேவன், ஊர்வசி கழுதை வடிவத்தில் இருக்கிறார், நம்ம ஆண் கழுதை வடிவம் எடுக்கலாம் அப்படி என்று ஆண் கழுதை வடிவம் எடுத்து இந்த பெண் கழுதை ஊர்வசி இருந்தால் பெண் கழுதை 2 கழுதையும் ஒன்றாக சேர்ந்து விஷப்பிண்டை இரும்பு தங்காமல் வடக்கி அங்கே ஒரு ஆண் குழந்தை அழகாக கடிஞ்சு எடுத்தது மாதிரி அந்த குழந்தை யார் தெரியுமா? அதுதான் நானு. கைதுக்கு போன்ற கைது கைதா அந்த குழந்தை யார் வீட்டான இருக்கான்? மன்னா வீட்டான இருக்கான். மன்னா வீட்டிலே விண்ணம் படாமல் நான் பிறந்தேன். இருந்தாலும் அந்த மன்னா வீட்டுல என்ன சில காலம் வண்ணானுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை கலந்து குட்டாயில் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படி 4 மேனியும் பொழுது ஒரு எடுத்து வளர்த்தார்கள். கொஞ்சம் ஆளாவன என்ன பண்றாங்க, துணி அழுக்கு மூட்டி எல்லாம் கட்டிக்கின்னு துணி தூக்கி ஆத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. துணி துவைக்கிறது உன்ன போல விவரமாச்சு. கொஞ்சம் எந்த வேலையும் செய்ய விடாது. கை ரொப்ப பணம் வேணும், வாய் ரொப்ப நல்ல வாய்க்கு சாப்பிடுற மாதிரி சாப்பாடு வேணும். என் வேலைக்கும் போகக்கூடாது, கை நிறைய காசு வேணும், வயிற்று சாப்பிடு. உனக்கு என்ன தொழில் செய்யற நீ? எனக்கு கை தொழில். எனக்கு வாய் தொழில். வாயில பண்ணியா? ஊரில் இருக்கும்படியில எத்தனை சூதாட்டம் இருக்கிறதோ அத்தனையும் பெருமாள் கோயில் கழிச்சு போயிட்டு சூதாட்டம் ஆடுவேன், தாய் ஆடுவேன், சீட்டு ஆடுவேன், எத்தனை பஞ்சம் கட்டி விளையாடுறாட்டம் அத்தனையும் ஆடுவேன். அத்தனையும் நானே ஜெயிப்பேன். மக்களால் வந்து முறையிட்டு பார்த்தாங்க. உடனே ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. தாயம் ஆடிக்கொண்டிருக்கின்ற வந்து என்ன பண்ணாங்க, தாயம் கட்டி எடுத்தாங்க, பட்டாண்டு அடிச்சாங்க, செத்து போயிட்டு. எட்டு போன எப்படி உசுரோட வந்த? என் உடலாகப்பட்டது தெய்வலோகத்தில் இருந்து விட்டேன், என் உயிராகப்பட்டது தெய்வலோகத்தில் கீழே இறங்கி வருகின்ற போது சத்தியலோகத்தை வழியாக வந்தது. சத்தியலோகத்தில் வருகின்ற போது இந்த சத்தியலோகத்தை கலைவாணி அம்மையார் பகலெல்லாம் தாமரை மலரிலே அமர்ந்து மாதர் மக்களுக்கெல்லாம் கல்வி போதிப்பது. இரவாவதா 4 நாவலை கூடி இருக்க போயிடுவாங்க.
என் ஆவியாகப்பட்டது வரவும் இந்த அம்மன் தாமரை மலரை விட்டு எழுந்து போகவும் ஒரே இருவல என் ஆவி தாமரை மலர்ல மூடிச்சு கொழுது வெடித்தது. சூரியன் இந்த தாமரை மலர்கள் பட்டது. உடனே தாமரை விரிந்தது. அங்க ஒரு குழந்தை இருக்கிறது தாமரை மலர். உடனே கலைவாணி அம்மன் வந்தாங்க. போகும்போது குழந்தை இல்ல, வருகும்போது குழந்தை இருக்கிறது. அப்படி என்று என்னை ஆசையோடு பாசையோடு எடுத்து கலைவாணி அம்மையாருக்கும் பிரம்மதேவனுக்கும் வளர்ப்பு மகன். இப்ப புரிஞ்சுச்சா? யாரு? கலதையும் ஒரு அப்பம்மா என்னை எடுத்து வளர்த்தார்களே வண்ணானும் வண்ணாத்தி ஒரு அப்பம்மா. இப்ப இருக்கிறவங்களை பிரம்மதேவனும் கலைவாணி ஒரு அப்பம்மா. புரிந்து விட்டதா? இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு கலகம் செய்ய விட்டால் என் தலை அகப்பட்டது 1000 சுக்கலாக விடுத்து விடும். என் வயிறு உப்பிடும். அதனால கலகம் வேண்டும். கலகம் வேண்டுமானால் தாத்தாவை தியானம் செய்யணும். தாத்தா நாராயணமூர்த்தியே ஓம் அப்படியா? சரி தாத்தா. சரி தாத்தா. நான் போயிட்டு வரேன். தாத்தா சரியா? வீதியில அவங்க தாத்தா தூக்குமணி யார் அங்க இருக்காங்க? எங்க தாத்தா விண்ணில் இருக்கின்றார் நாராயணமூர்த்தி. கதவுடாத நீ என்கிட்ட. அது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியல சொல்றியா? எனக்கு தெரியவே இல்லை உங்க தாத்தா. ஞான கண்ணு. உனக்கு பூள கண்ணு. என் தாத்தா உன் கண்ணுக்கு தெரிய வேண்டுமானால் நீ பத்தினி இருக்கணும்டா. நான் பத்தினியா? யாரு பத்தினி இருக்கணும்? உன் மனைவி பத்தினி இருக்கணும். என் முன்னாடி. அப்புறம் அப்பதான் கண்ணுக்கு தெரியும். ஏமாடியா? அப்புறம் பத்தினி இருக்கணும். தாத்தா சரி உனக்கு யாரா? ஆமா இவரா? 2 குழு வண்டி. பாத்து உனக்கு யாரா பார்த்தா? உங்க தாத்தா. எங்க தாத்தா பார்த்தா? தாத்தா இப்ப என்ன உரைத்திருக்கிறார்? நேரத்துல உரைத்திருக்கிறார். நாரதா உனக்கு கலகம் வேண்டுமானால் நேராக இங்க பூலோகத்துல இருந்து, அதாவது இன்றைய தினத்துல வைகுந்தத்துல இருந்து நேராகவே இந்திரபிரஸ்தம் போ. இந்திரபிரஸ்தம் போனா உனக்கு வழியில கலகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம எங்க போனேப்பா? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் வந்து விட்டோம். இந்திரபிரஸ்தல தர்மனை பார்க்கணும். தர்மனை பார்த்தா அங்க அப்புறம் சொல்றேன். ஏன் பார்க்கணும்? நாரதர் வந்திருக்கிறார். சீக்கிரம் சொல்லிட்டு வா. மகாராஜா அமைச்சர் உங்களை தேடி உங்களை நாடி நாரத மகாமுனி வந்திருக்கிறார். வந்திருந்தால் அவரை எடுத்து ஒரு தகுந்த ஆசனம் உட்காருவா. என்ன பண்ற? உட்காருங்க. நாரத மகாமுனி வரே திருலோகம் சுற்றி வந்த என்னுடைய திவ்ய உற்பாதத்தை வடித்ததனாலே ஆண்டவருடைய அனுகிரகம் பெற்று திங்கள் உள்ளில் சாம்ப சிவன் சங்கரன் அருளும் பெற்று நீடூடி காலமாக நீ வாழ கடவுது. பாஞ்சாலி
அனைவரும் எழுந்திரு அந்த பாஞ்சாலை பவர் பேங்க் 2 பேத்துலயே